ஜயத்யாஸ்ருத சந்திரா சத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः நம சீதாபதயே ஜய ஜய மகாவீரா. ராமா, நீ பண்ணது தப்பு, உன்னை நம்பி வந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டியே, தாரை என்னை தடுத்தும் கூட கேளாமல் நான் எவ்வளவு ஆசையோட வந்தேன் தெரியுமா? நான் தசரதருக்கு பிள்ளையா பிறந்தாயே, பரதனுக்கு முன்பாக தமையனாக பிறந்தாயே என்று வாலி ஏச்சு பேச்சுக்கள் பேசினான். ராமபிரான் அதற்கு உரிய அனைத்து பதிலையும் சொன்னவுடன் ஷராபிதப்தேன விசேதசா மயா. ராவணன் முதலானவர்கள் வாலியினாலே அனாயாசமாக ஜெயிக்கப்பட்டவர். அதனால்தான் அங்கதன் பின்னாடி சொல்லுவான், பொயா விஜாத பூர்வச்ச வாலி வானர புங்கவான். ராவணா, உனக்கு தெரியுமோ இல்லையோ, உன்னுடைய ஃப்ரெண்டு வாலி, அந்த வாலிய ஒரே பானத்தினால தொலைத்தவன் என்னுடைய ராமபிரான் என்று ராமனுடைய பெருமையை சொல்லுவார். உன்னிடத்தில் தர்ம விசாரத்தை செய்வதற்கு நான் யார்? எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஏதோ வலி, வேதனை, ஃபீலிங், அதனால நான் சில விஷயங்கள் பேசிவிட்டேன், என்ன தப்பா அவன் நினைச்சக்கார மன்னிச்சிருந்தா. வாலிக்கு நற்கதி உண்டானது. பிறகு சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இப்ப ராமனுக்கு இந்த ருத்துவினுடைய மாறாட்டத்தினால ருத்து மாறுகிறது. அப்போ புஷ்பங்கள்லாம் அழகாக பூத்து தொங்குறது. இதெல்லாம் பார்த்த உடனே மனசுல மறுபடியும் சீதையுடைய ஞாபகம் உண்டு. இவ்வளவு தூரம் நாம சுக்ரீவனுக்கு சகாயம் பண்ணினோம், கடைசியில சுக்ரீவன் நம்மை மறந்து விட்டானே என்று ராமனுக்கு ஒரு வருத்தம் உண்டாயிற்று. இது மனித பண்புதான, மனித இயல்புதான. அதனால் ராமபிரான் லக்ஷ்மணனை அழைத்து, லக்ஷ்மணா, சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்து. என்ன? நச்ச சங்குச்சிதஃ பந்தா ஏன வாலி ஹதோ கதஹ சமயே திஷ்ட சுக்ரீவமாவாலி பதமன்வகா. சுக்ரீவா, கேட்வே ஆஃப் வாலி இன்னும் லாக் பண்ணல, அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். எந்த வழியில் வாலி போனாலும் அந்த வழியில போறதுக்கு நீ ரெடி ஆகாது. நட்புக்கு மரியாதை கொடு, நட்புக்கு மரியாதை கொடு. சமயே திஷ்ட சுக்ரீவ. சுக்ரீவா, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்டஸை நீ மெயின்டைன் பண்ணு. ராமகாரியத்தை மறந்துட்டியே நீ அப்படின்னு லக்ஷ்மணா நீ சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்தணும். லக்ஷ்மணனுக்கு ஏற்கனவே கோபம், கிளம்பினான். கிளம்பச்சே ராமன் சொன்னான், அந்த பருப்பா, தனக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கக்கூடிய நட்புக்கு எந்த விதத்திலையும் பங்கம் வரக்கூடாது என்பதை ராமபிரான் எந்த அளவிற்கு வேல்யூ பண்ணியிருக்கான்றது இதை புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் இங்கேருந்து கோபத்தோட போறான். அங்க போகச்சவே அங்கதனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. கிரீச்சு கிரீச்சுன்னு எல்லா குரங்கும் கத்துறது. நான் வந்திருக்கேன். ஏஷ ராமானுஜ பிராப்தா தொத்சகாசமரிந்தம பிராதுர்வியசன சந்தப்தா துவாரி திஷ்டதி லக்ஷ்மணா. தன் தமையன் படக்கூடியதான துக்கம், மனசுக்குள்ள ஏற்பட்டதான ஒரு பெரிய தாபம், அந்த தாபம் உள்ளம் கொதிச்சு போய் வந்திருக்கார். ஏஷ ராமானுஜா பிராப்தா தொத்சகாசமரிந்தம. சுக்ரீவா, வந்திருக்கிறது யாரு? இதோ இந்த ராமானுஜன் வந்திருக்க, ராமனுடைய இளவல், ராமனுடைய தம்பி வந்திருக்க. பிராதுர்வியசன சந்தப்தா. உள்ளம் கொதிச்சு போய் கிடக்கிறது. ராமன் அப்படி கஷ்டப்படுற. நமாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மது சேவதே சீதேதி மதுராம் வாணி. அந்த நட்பு அப்படின்னு ஒரு பொழுது தானே தன்னுடைய தம்பி சுக்ரீவன், இந்த 3 பேருக்குள்ள நட்பு, அந்த நட்பு போனோம். ஏன்னா சுக்ரீவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்புக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியவன் ஹனுமான் அங்க இருக்கான். அந்த ஹனுமான் மூலமாகத்தான் சுக்ரீவனுக்கு ராமனிடத்துல எப்படி லக்ஷ்மணன் இடத்துல எப்படி சரணாகி பண்ணணும்னு சொல்ல முடியும். அதனால தான் ஹனுமான் அனுப்பல. போய் நிக்கிறான். சுக்ரீவனுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுடுச்சு, நடுக்கம் வந்துடுத்து. என்ன பண்ணணும்னு ஹனுமான கேட்டார். கிருதா பராதஸ்ய ஹிதே நான்யத் பஷ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். வேற வழி இல்ல. அஞ்சலிஹி அஞ்சலிஹி அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. எம்பெருமானிடத்துல நாம அபராதம் பண்ணினோம்னா அந்த அபராதத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக, அவன் அளிக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய். இப்படி கைய கூப்பணும். கை 2 கைய பெருமாள் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்காரு? இப்படி கூப்பணும் கைய. அஞ்சலிஹி, அ என்றால் பகவான், அ அப்படின்னு அர்த்தம் பகவான். அம், அந்த பகவானை, ஜலயதி அப்படியே உருக்கிறது. ஐயோ, இந்த குழந்தை நம்மளை பார்த்து கை கூப்பிட்டு, அடடா, இந்த குழந்தையை நாம் ரட்சிக்க வேண்டாமா என்று நாம் அவனை பார்த்து கை குவித்த பொழுது பெருமாள் உள்ளம் உருகுகிறது. அதனாலதான் இதுக்கு அஞ்சலின்னு பேர். அகாரவாச்சனான எம்பெருமானை எது ஒன்று உருக்குகிறதோ அதற்கு அஞ்சலின்னு பேர்.
சுவாமி தேசிகன் இந்த சுக்ரீவன் லக்ஷ்மணனுடைய சந்திப்பு, அதுல ஹனுமான் சுக்ரீவனுக்கு செய்யக்கூடிய உபதேசம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை மட்டுமே இந்த கான்டெக்ஸ்ட மட்டுமே கண்டென்ட்டா வச்சு அஞ்சலி வைபவம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணி. அஞ்சலி வைபவம் தான் அர்த்தம் கைகூப்புதலின் பெருமை. அதனால பெருமாள் சந்திரவை இப்படி பண்றது, இப்படி பண்றது, இப்படி பண்ணிக்கிறது, இப்படி இப்படி பண்ணிக்கிறது, இப்படி இப்படி பிடிச்சிக்கிறது, இப்படி 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 பண்றது, இதெல்லாம் பண்றது இல்லை. இதுதான் பணம், இதுதான் பணம். இத ஹனுமான் உபதேசம் பண்றார். கிருதாபராதஸ்ய ஹிதேனான்யத் பஷ்யாம்யஹம் க்ஷமம் அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாரம். தப்பு பண்ணிட்ட, தப்புக்கு வேற வழி கிடையாது. அதுல இருந்து வெளியில வரணும்னா லக்ஷ்மணன் இடத்துல போய் கை கூப்பினார். கை கூப்பிடுறதுக்குள்ள லக்ஷ்மணன் போட்டுட்டானா, ராமனுடைய அனுகிரகத்தினால தான் எனக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு, 2 மனைவிகளான நாங்கள் கிடைச்சிருக்கோம், எல்லா போகங்களும் ராமனுடைய அனுகிரகத்தினால தான் அப்படின்றது லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு நன்னா தெரியும். அவன் அதை உணர்ந்திருக்க. தாரை அழகா லக்ஷ்மணனை கன்வின்ஸ் பண்றான். அந்த இடத்துல தாரை வந்ததை மட்டும் நாம பார்த்துட்டு வெறுமை இருக்கக்கூடாது. சா பிரஸ்கலந்தி மதவிக்ஷாட்சின்றதான ஸ்லோகம் இருக்கு, பாவகர்பிதமான ஸ்லோகம் அது. ராமாயணத்துல நாம எதையுமே சொல்லும் இது சாதாரண விஷயம்னு தள்ளிட முடியாது. அவள் வந்து என்ன சொல்றா, சுக்ரீவன் எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சுட்டு தான் இருக்கான். சுக்ரீவன் ஒன்றும் விஷயம் தெரியாதவன் இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கான், நீங்க கொஞ்சம் கோவத்தை விடுங்கன்னு. உடனே லக்ஷ்மணன் பேசாம இருக்கான். அப்ப சுக்ரீவன் வரச்சே சுக்ரீவன் சொன்னாங்க, ஒரே விஷயம் தான் சொன்னான், லக்ஷ்மணா நான் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்துட்டேன். என்ன ஓவர் கான்பிடன்ஸ்? எனக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட நட்பு எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷந்தவ்யம் மே நகஸ்சின் நாபராத்தியதி. நம்ம ராமன் தானே, அப்புறம் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி சுக்ரீவன் ஏற்பாடு பண்ணிட்டான், நம்ம ராமன் தானே, நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம், நான் பேசாம இருந்துட்டேன். அதுல தப்பு நடந்து போச்சு. உலகத்துல யார் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காளோ இல்லையோ, நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு உள்ள உருகி போயிடுச்சு. இந்த அஞ்சலி பண்ணி நாம் பாருங்க, சுக்ரீவன் லக்ஷ்மணனுக்கு உள்ளம் அப்படியே உருகி போயிடுது. எச்ச சோகாபிபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷணம் மயாத்வம் புருஷான் யுக்தா தத் சர்வம் க்ஷந்து பர்ஹசி. ஐயோ சுக்ரீவா, நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, நீ தப்பா நினைச்சுக்கார. எனக்கு ராமன் ரொம்ப கஷ்டப்பட்டாரா, மனசு அப்படியே வருத்தத்துல உள்ளத்துல பொங்கி பொங்கி அழறாரா, எனக்கு அதை பார்த்த உடனே தாங்க முடியல, அதனால ஓடி வந்து உங்ககிட்ட 2 வார்த்தை நான் கோபமா பேசுறேன் தவிர்த்து என்கிட்ட எனக்கு ஒன்ன கோவிச்சுக்கணும்னா எனக்கு ஒன்றும் மனசு இல்லை, தப்பா நினைச்சுக்கார. இதுதான் வஜ்ரலேப கடிதமானாரேன்னு சுவாமி தேசிகன் ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதன் இடத்துல எப்படி பழகணும்ன்றத ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கும். சுக்ரீவன் வந்து கையை கூப்பி நான் கஷ்டின் அபராததினா, லக்ஷ்மணன் உடனே கையை கூப்பி எச்ச சோகாபிபூதஸ்ய சுத்வா ராமஸ்ய பாஷணம், ராமன் பட்ட கஷ்டம் எனக்கு ரொம்ப மனசுல வருத்தத்தை கொண்டு வருகிறது, நீ தப்பா நினைச்சுக்காரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா உடனே பல்லாக்கில் ஏறி ராமன் கிட்ட போனா, ராமன் கிட்ட எல்லா விஷயத்தையும் விண்ணப்பம் பண்ணா. அதுக்குள்ள எல்லா குரங்கும் வந்தது. அந்த குரங்குகள் வந்தோடனே ஒவ்வொரு திக்குக்கு ஒவ்வொரு பெட்டாலியனை அனுப்பினான் சுக்ரீவன். சுக்ரீவ ஆக்கியனா அப்படி சுக்ரீவன். அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணா, இந்த ஊருக்கு போங்க, இங்க ஒரு மலை வரும், இங்க ஒரு நதி வரும், இங்க ஒரு கிராமம் வரும், அந்த இடத்துல ஒரு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா ராமன் பார்த்தார். சுக்ரீவா சரியான ஜிபிஎஸ் வந்து சுக்ரீவனுடைய ஜாகிரபிக்கல் நாலேஜ் பார்த்து ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி சுக்ரீவா இவ்வளவு அழகா சொல்றேன், எல்லாம் அண்ணாவுடைய அனுகிரகம் தான். என்னடா அண்ணா ஓட ஓட விரட்டினானோ இல்லையோ, ஊர் ஊரா ஓடினேன், ஒவ்வொரு தெருவிலையும் 4 தடவை பூந்து போனேன், போச்சே எல்லாத்தையும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண, நல்ல காலம் இன்னைக்கு ராம கைங்கரியத்துக்கு யூஸ் ஆச்சுன்னா இல்லையா. அந்த மாதிரி சுக்ரீவன் சொன்னான். தென் திசையை நோக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெட்டாலியன் கிளம்புறது. பெரிய அங்கதன், ஹனுமான், ஜாம்பவான், இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஜாம்பவான் இவெல்லாம் சேர்ந்து தென் திசையை நோக்கி செல்கிறார்கள். அப்ப ராமன் ஹனுமானை தனியாக அழைத்து, ஹனுமன் எனக்கு உன் பேர்ல நல்ல நம்பிக்கை, ஆச்சாரியனிடத்துல எம்பெருமானுக்கு நம்பிக்கைன்னு சொல்றோமோ இல்லையோ, உன் பேர்ல எனக்கு நல்ல நம்பிக்கை, நீ போற காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிப்ப, எப்படியும் சீதையை நீ தான் பார்ப்பேன்னு எனக்கு தோன்றது, அதனால சீதையை பார்த்தையான அவள் எங்கிட்டே இருந்துதான் நீ வந்திருக்கேன்னு அவளுக்கு விசுவாசத்தை உண்டு செய்வதற்காக இந்த அடையாளத்தை கொடுன்னு ராமநாமாங்கிதமான மோதிரத்தை ஹனுமான் இடத்துல கொடுக்கிறார். வாங்கினார். ஹனுமான் கல்ல ஒத்திர பெருமாள் பிரசாதம் இல்லையா, அந்த ஹனுமான் ராமநாமாங்கிதமான மோதிரத்தை தான் வாங்கிட்ட. சுக்ரீவன் சொன்னான், இதான் டியூரேஷன், இந்த நாளுக்குள்ள நீங்க திரும்பி வரணும். ஒருவேளை இந்த நாள் கடந்து நீங்கள் வரவில்லை என்றால் வரச்ச சீதையினுடைய செய்தியோட தான் வரும். இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு சீதையை பத்தி தெரியலன்னா வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் கொடுக்குற டியூரேஷன் தாண்டி போயிடுத்து, ஆனா நீங்க இன்னும் வரல அப்படின்னு கேட்டா அப்ப சீதையை கண்டுபிடிச்சிட்டு தான் வரும். சில பேர் டிஆர்டியை வாங்கிட்டு ஆபீஸ் செலவுல டூர் போயிட்டு வருவாள் இல்லையோ, அந்த மாதிரி நீங்க ஊரை சுத்திட்டு வரக்கூடாது, இந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னா. நடுவுல ஒரு இடத்துல ஒரு ராட்சசன் வரான், அந்த ராட்சசனை அங்கதன் ஒரே அரைஞ்சு கொண்டுட்டான், அவன் தான் ராவணன் நினைச்சுக்கிறான், கடைசியில் அவன் ராவணன் இல்லை. அப்புறம் அதையும் தாண்டி போறா. அங்க போனா ரிக்ஷபிலம் என்பதான ஒரு ஆச்சரியமான ஒரு குகை இருக்கு.
பசியினாலையும் தாகத்தினாலையும் பீடிக்கப்பட்டதான இந்த வானரர்கள் அதுக்கு உள்ள போறா. அங்க போனா அழகான நீரூற்றுகள்லாம் இருக்கு, ரொம்ப அழகான உத்தியானவனங்கள்லாம் இருக்கு. என்னன்னா அது ஒரு மைன் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள சுரங்கப்பாறை மாதிரி இருக்கு. அந்த சுரங்கப்பாறைக்குள்ள பிரமிப்பான பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. வானர்களுக்கு ஆச்சரியம் தாங்கல். இது யாரு, என்ன விஷயம், ஏறு சமாச்சாரம் அப்படின்னு கேட்கச்சே அங்க ஸ்வயம் பிரபா என்பதான ஒரு பெண்மணி வரா. அவ சொல்றா, மயனுடையதான காதலி ஹேமான்னு பேர் அவளுக்கு. அந்த மயன் அந்த ஹேமாவுக்காக உண்டாக்கினதான அழகிய அந்தப்புற மாளிகை இது. இது வெளியில அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. அந்த மாளிகைய ஹேமா என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள்லாம் எதுக்கு வந்தேள், என்ன வந்தேள்னு கேள்வி கேட்கிறா. இவா விஷயங்களை சொல்றா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நாங்கள்லாம் களைப்பாரியாக எடுத்து நாங்க இதுல இருந்து வெளியில போனோம்னார். உங்களால இதுல இருந்து வெளியில போக முடியாது. இதுக்குள்ள வந்தாச்சுன்னா இதுக்குள்ள இருந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டம். உள்ள வரத்துக்கு தான் வழி இருக்கே தவிர்த்து வெளில போறது எப்படின்னு தெரியாது, வெளில போகவே முடியாது. நீங்கள்லாம் ராமகாரியத்திற்காக வந்திருக்கேன்னு சொல்றேன், அதனால உங்களை நான் அழைச்சின்னு போய் வெளியில விடுறேன்னு ஸ்வயம் பிரபா குகைக்கு வெளியில கொண்டு வந்து விடுறேன். இவா வெளியில வந்த உடனே தான் ரியலைஸ் பண்றா. இவா உள்ள போயிட்டு வெளியில வந்தது கொஞ்ச நாளைக்கே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது மாசக்கணக்கில் அது உள்ள இருந்திருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது. அப்ப அங்கதான் சொன்னான், ஐயோ நாம இப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனிமே நான் திரும்பி போனேன்னா சுக்ரீவன் நிச்சயமா என்னை சிரச்சேதம் பண்ணுவான். ஏற்கனவே சுக்ரீவனுக்கு என்னை பிடிக்காது, எங்க அப்பாவை கொன்றவன் சுக்ரீவன், எனவே என்னையும் கொள்வான். அதற்கு பதிலாக நான் இந்த குகைக்குள்ளேயே இருந்து விடுகிறேன். யாரெல்லாம் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கை தூக்குங்க, நாம எல்லாரும் இங்க இருக்கலாம். ஒரு சில வானரர்கள் அங்கதனோட சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றான். அனுமானப்பா அழகான நியாயம் பேசுறான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அங்கதா 10 நாள் இந்த குரங்கெல்லாம் அவன் கூட இருப்பான். அப்புறம் அவளுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் வந்துடும், எல்லா கையை விட்டுட்டு போயிடுவான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இவெல்லாம் கூட இருக்கவே மாட்டான். இன்னொன்னு, சுக்ரீவனை பத்தி நீ ரொம்ப தப்பா இட போட்டிருக்க. சுக்ரீவன் மகா தர்மிஷ்டன். அவனுக்கு உன் பேர்ல புத்திர வாஞ்ச, நீ புரிஞ்சுக்கோ. சுக்ரீவன் ஒரு பொழுதும் உன்னை தோஷம் சொல்ல மாட்டான். உன் பேர்ல புத்திர வாஞ்ச, தனக்கு வாரிசு நீதான் அப்படின்றத சுக்ரீவன் ரொம்ப கிளியரா கிளாரிஃபை, ஒரு ரொம்ப கிளியரா அவன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கான். கூடிய வரையிலும் முடிந்த வரையிலும் சீதாதேவியை தேடிச் செல்ல வேண்டுமே தவிர்த்து ராமகாரியத்தை மறந்துவிட்டு நாம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது தகாது என்று ஹனுமான் சொல்ல அங்கதன் ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவா மறுபடியும் தேடின்னு போறா. அப்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கழுகு, அந்த கழுகு என்ன பண்ணிட்டு, நாம ரொம்ப நாளா ஆகாரம் இல்லாமல் பசியோடு இருக்கோம், நமக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு, இத்தனை குரங்குகள் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கேன்னு அந்த கழுகு பார்த்தா பிரம்மாண்டமான கழுகு வருது. கழுகை பார்த்து வானரங்கள்லாம் பயப்படுறோம். ஐயோ நாம இப்படி அநியாயமா போயிட போறோம். ஜட்டாயு மகாராஜராவது ராமனுக்கு கைங்கரியம் செய்து சீதையை மீட்பதற்காக ராவணனிடத்தில் போரிட்டு மாண்டார். ஆனால் நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கூட கிடைக்காது போல் இருக்கிறதே. இப்படி அநியாயமாக இந்த கழுகு கையாலே நாம் இறக்க போகிறோமே என்று வானரங்கள்லாம் அலறின. அப்ப அந்த சாப்பிட வந்த கழுகு நின்றது. என்னது, என் தம்பி செத்து போயிட்டானா அப்படின்னு. என்னது உங்க தம்பி செத்து போயிட்டானா? ஐயா, நான் கழுகரசன் சம்பாதி, ஜட்டாயு என்னுடைய சகோதரன், நானும் என்னுடைய சகோதரனும் கஷ்யப பிரஜாபதிக்கு பிறந்தவர்கள். ஒரு சமயம் நானும் என்னுடைய சகோதரனும் சூரியனை நோக்கி பறந்து சென்றோம். அப்பொழுது சூரிய கிரணங்களுடைய வெம்மை தாழாமல் என்னுடைய சகோதரன் மிகுந்த துன்பத்தை அடைந்தான். நான் என்னுடைய இறக்குகளினாலே அவனை அணைத்துக் கொண்டேன். அப்ப சூரியனுடைய வெண்கதிர்கள் பட்டதினாலே என்னுடைய இறகுகள் பொசுங்கி சாம்பலாகிவிட்டன. ஆனால் என்னுடைய சகோதரன் பிழைத்து விட்டான். பிறகு நான் முனிவர்களுடைய ஆசிரமத்தில் விழுந்தேன். அந்த முனிவர்கள் பின்னாளில் ராம கைங்கரியத்தின் பொழுது உன்னுடைய இறகுகள் மறுபடியும் முளைக்கும் என்று எனக்கு அனுகிரகம் செய்தார்கள். என்னுடைய பெயர் சம்பாதி. அது போகட்டும், என் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொன்னீர்களே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ராவணன் சீதையை தூக்கின்னு போறதுக்கு முயற்சித்த பொழுது ஜட்டாயு சண்டை போட்டான். இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே சம்பாதி பாருங்க, ஐயோ சகோதரனை நான் இழந்து விட்டேனே, அப்பா குரங்குகளே எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்களேன், நீங்கள்லாம் என்னால நடக்க முடியாது, சமுத்திரம் அவ்வளவு தூரத்துல இருக்கு, இங்கேருந்து சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணி என்னுடைய சகோதரனுக்கு என்னால தர்ப்பணங்கள் பண்ண முடியல, என்னை கொஞ்சம் கைத்தாங்களா அழைச்சின்னு போறீங்களா அப்படின்ட்டு. என் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொன்னீர்களே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ராவணன் சீதையை தூக்கின்னு போறதுக்கு முயற்சித்த பொழுது ஜட்டாயு சண்டை போட்டான். இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே சம்பாதி பாருங்க, ஐயோ சகோதரனை நான் இழந்து விட்டேனே, அப்பா குரங்குகளே எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்களேன், நீங்கள்லாம் என்னால நடக்க முடியாது, சமுத்திரம் அவ்வளவு தூரத்துல இருக்கு,
இங்கேருந்து சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணி என்னுடைய சகோதரனுக்கு என்னால தர்ப்பணங்கள் பண்ண முடியல, என்னை கொஞ்சம் கைத்தாங்கல அழைச்சின்னு போறேடா அப்படின்னு. தன் சகோதரன் இழந்ததை கேட்ட உடனே, ஜட்டாயு இறந்ததை கேட்ட உடனே சம்பாதின கழுகு சகோதரனுக்கு தர்ப்பணம் பண்றது, ஈமக்கிரியைகள் பண்றது. பாருங்க, ஒரு குரங்கு வாலியினுடைய சரித்திரத்துல பார்த்தோம், வாலிக்கு நடக்க வர வேண்டியதான ஈமக்கிரியைகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பித்திருக்களுக்கு நாம பண்ண வேண்டியதான காரியத்தை நம்ம விடாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்பாதி, எல்லீரும் அவ்வி ராமநாமமே சொல்லுவீர். எல்லாரும் ராமா ராமா ராமான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் ராமா ராமா ராமான்ற எல்லா குரங்கும் சொல்லச்சே அந்த சம்பாதிக்கு சிறகுகள் முளைக்கின்றன. இதான் ராமநாமத்துடைய பிரபாவம். இழந்த பலத்தை அவன் மீண்டும் பெறுகிறான். அப்ப சம்பாதி சொன்னான், என்னுடைய மகன் சுபார்ஸ்வன் சொன்னான், அவன் ஆகாரத்தை தேடி போகச்சே ஆகாயத்துல ஒருத்தன் ஒரு பெண்ணை கடத்திட்டு போனான். இவன் தனக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு சண்டை போட போச்சு. அவன் கையை கூப்பி சேவிச்சு என்னை விட்டுடுன்னா, தன்னை பார்த்து ஒருத்தன் கையை கூப்பின உடனே அவனை விட்டுடணும் முடியும். அதனால சுபார்ஷன் விட்டுட்டான். எனக்கு தெரியறது இவன் சாட்சாத் ராவணனாத்தான் இருக்கணும், அவன் சீத்தையைத்தான் தூக்கிட்டு போயிருக்கான் போல இருக்குன்னு. கழுகு பார்வை, ஈகிள் வியூ, அந்த கழுகு பார்வையில பார்க்கும் பொழுது தென் திசையில லங்கைக்குள்ள அசோகவனத்துல சீதாதேவி சிறைப்பட்டிருப்பதை சம்பாதி சொல்லுகிறார். அதனால நீங்கள்லாம் போய் இந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போனா சீதையை பார்க்கலாம்னு எல்லா குரங்கும் மறுபடியும் மீட்டிங் போடுறது. சமுத்திரத்தை யார் தாண்டுவதுன்னு, ஒருத்தர் 100 யோஜனை தாண்டுவேன், ஒருத்தர் 200 யோஜனை தாண்டுவேன், இன்னொருத்தர் நான் எங்கேருந்து தாண்டி போயிடுவேன், திரும்பி வரத்துக்கு யோஜனை பண்ணுவேன். இதுல எதுலையுமே சம்பந்தப்படாமல் ஆஞ்சநேயர் இருந்தார். அவருக்கு தன்னுடைய பலம் தெரியாது, அவருடைய சக்தி தெரியாது, அவருடைய சாமர்த்தியம். புஞ்சிகஸ்தலைன்றதான அப்சரஸ்திரீக்கு ஏற்பட்டதான சாபத்தினாலே அவளிடத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. சாட்சாத் வாயுவினுடையதான குமாரன், பரமேஸ்வருடைய அம்சம். அப்பேற்பட்டதான அந்த ஹனுமானுக்கு தன்னுடைய பலம் தெரியாது. ஜாம்பவான் அவரை தூண்டுகிறார். ஆஞ்சநேயா, உன்னுடைய பலம் எத்தகையது தெரியுமா? இந்த கோஷ்டியிலேயே இங்கிருந்து லங்கைக்கு சென்று சீதையை கண்டு அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு வந்து ராமனிடத்தில் விண்ணப்பித்து ராமனை அழைத்து செல்லும் வல்லமை உனக்கு மட்டும்தான் இருக்கிறது. உன்னை தவிர வேறு யாருக்கும் அந்த ஒரு பெருமை கிடையாது. தேவர்கள் எல்லாரும் உனக்கு வரம் கொடுத்திருக்கா, குறிப்பா பிரம்மதேவர் உனக்கு உயர்ந்த வரம் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே ஹனுமான், நீ மட்டும்தான் இந்த காரியத்தை சாதிப்பதற்கு வல்லமை பெற்றவன் அப்படின்னு ஹனுமான் கையை கூப்பினார். இற்றை நும்மருளும் என்கோன் ஏவலும் கற்றைவா சிறகுகளாக கலுடன் போல் கடப்பல் காண்பின். உங்களுடைய அனுகிரக விசேஷம், ராமபிரானுடைய அனுகிரகமும் இருக்கும் பொழுது அவை இரண்டும் எனக்கு சிறகுகள் போல, நான் கருடனை போல ஆகாயத்தில் பறந்து சென்று லங்கைக்கு சென்று பிராட்டியை பார்த்து வருவேன் என்று ஆஞ்சநேயர் தோள் தட்டி ஆர்ப்பரித்து அங்கு இருக்கக்கூடிய மகேந்திர மலையின் மீது ஏறி லங்கையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். சுந்தரகாண்டம். ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷணஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷணஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி என்று நாளையிலிருந்து சுந்தரகாண்டத்தின் தொடக்கத்தை நாம் அனுபவிக்கலாம். சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த சுபகிருத்துருஷத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தை பல பெரியோர்களுடன் சேர்ந்து நாமும் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே நம சீதாபதயே ஜய ஜய ராம ராம நம சீதாபதயே ஜய ஜய மகாவீரா. இப்படி கிருஷ்கிந்தா காண்டத்தை அனுபவித்த நாம் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி வாயிலாகவே சுந்தரகாண்டத்தை மிக விரிவாக அனுபவித்திருக்கிறோம் ஏற்கனவே. ஆகையால் நாளைய தினம் முதற்கொண்டு யுத்த காண்டம் ஸ்ரீ உவே தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமியினாலே தொடரப்படுகிறது. அனைவரும் ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.